சிங்காநல்லூர்ல பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் அதிக போட்டி. எனக்கு அண்ணாமலை ரொம்ப பிடிக்குங்க, ஆனா என்ன ஒரு பிஜேபியே போயிட்டாரு. ஆனைக்கட்டி பகுதிக்கு போயிருந்தோம். ஆனைக்கட்டி தொகுதியில் பேசுறதுக்கு விருப்பப்படல. அப்ப அந்த மாதிரி நபர்கள்ட்ட என்ன சொன்னோம், நாங்க கேமரா ஆஃப். தேசியவாதி சார்பாக மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 450க்கு மேற்பட்ட மக்களை வந்து நம்ம இந்த 4 தொகுதிகளிலும் சேர்ந்து கோயம்புத்தூர் வடக்கில் நாங்கள் வந்து மருதமலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். மருதமலையில் ஸ்டார்ட் பண்ணி கணபதி வரைக்கும் திமுக, அதிமுக, பாஜக இந்த 3 கட்சியுமே வந்து கலந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து கோயம்புத்தூர் தெற்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஸ் கோர்ஸ் நம்ம கேட்ட 450 பேர்ல அதிகபட்சம் ஒரு 5 பேர் தான் வேட்பாளர் பேர் தெரியலன்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வந்து பிறந்தநாள் பரிசா வந்து கோவை மக்கள் கொடுக்க போறாங்களா என்னன்றதை வந்து மெய்யினுள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி. தேசியவாதிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 69.72% வாக்குகள் பதிவாயிருக்கு. இது கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கையில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதாவது 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பதிவான வாக்கோட எண்ணிக்கை 72.44% வாக்குகள் வந்து பதிவாயிருந்துச்சு. இந்த முறை இந்த 2 வருஷத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அதாவது 2024ஐயும் 2019ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2.72% வாக்கு குறைவாக தான் வந்து பதிவாயிருக்குன்னே சொல்லணும். தமிழகத்தில் எத்தனையோ தொகுதி இருக்குது. கிட்டத்தட்ட 39 நாடாளுமன்ற தொகுதியில் கோயம்புத்தூர் மட்டும் அதிகமாக கவனம் பெறுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து போட்டியிடுறாரு. அண்ணாமலை தான் வந்து கோயம்புத்தூரோட வேட்பாளர் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவரோட பேர் தான் அதிகமாக வந்து அடிபட்டுச்சு. அண்ணாமலை வந்து கோயம்புத்தூருக்கு வந்து வேட்பாளராக நிற்க போகிறாரு, அவர் வந்து நிறைய நல்லதெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு பாஜக தரப்பில் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து நான் இந்த தேர்தலை நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இருந்தாலும் மேலிடத்திலிருந்து அண்ணாமலை அவர்களுக்கு வந்து நீங்கள் நின்னே ஆகணும் அப்படின்ற மாதிரி நிர்பந்திச்சதுனால அவர் வந்து கோயம்புத்தூர் தொகுதியில் வந்து நிற்கிறதுக்கு வந்து ஒப்புக்கொண்டார் அப்படின்றது செய்தி. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது திமுக, அதிமுக, பாஜக இந்த 3 கட்சியும் தான் இன்னைக்கு தேதியில் வந்து பிரதான கட்சியாக இருக்கு. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நம்ம தேசியவாதி சேனல் சார்பாக வந்து நம்ம ஒரு வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவானதுமே நம்ம கோயம்புத்தூரில் வந்து மக்கள் மத்தியில் ஒரு சர்வே எடுத்தோம். அந்த சர்வேல வந்து என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, திமுக, அதிமுக, பாஜக இந்த 3 கட்சிகளுமே அவங்களுக்கான வேட்பாளர்கள் நிறுத்தியிருக்காங்க. அந்த வேட்பாளர் பேர் தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தோம். பெரும்பாலானவங்களுக்கு தெரியல. அப்போது வேட்பாளரோட பேர் தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, வேட்பாளர் பேரை நம்மளே சொல்லிடுவோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து யாராவது வந்து வேட்பாளர் பேர் தெரியல அப்படின்னு ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா, திமுகவிலிருந்து திரு கணபதி ராஜ்குமார் அவர்களும், அதிமுகவிலிருந்து சிங்கை ராமச்சந்திரன் அவர்களும், பாஜகவிலேருந்து அண்ணாமலை அவர்களும் வந்து நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி அவங்ககிட்ட கேட்போம். அடுத்த கேள்வி நம்ம என்ன வச்சுருந்தோம் மக்கள் மத்தியில் அப்படின்னா, இந்த 3 வேட்பாளர்களில் எந்த வேட்பாளர் வந்து கோயம்புத்தூருக்கு வந்தால் சிறப்பான வேலைகள்லாம் செய்வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டிருந்தோம். அதற்கு மக்கள் நிறைய பதில் கொடுத்துருந்தாங்க. கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கியது வந்து கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி. என்னென்ன சட்டமன்ற தொகுதி அப்படின்னா, பல்லடம், சூலூர், சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர் தெற்கு, கோயம்புத்தூர் வடக்கு இந்த 6 சட்டமன்றத்தையும் உள்ளடக்குனதான் வந்து கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி. இப்போ நம்ம இங்கே இருக்கிற மக்கள்கிட்டையெல்லாம் போயிட்டு நம்ம கேட்டோம் வந்து இந்த 3 வேட்பாளர்களில் யார் வந்தால் கோயம்புத்தூருக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்றது கேட்டோம். முன்னாடி தொகுதி வாரியாக நம்ம வீடியோ போட்டிருந்தோம். யாருக்கு வந்து பெரும்பான்மை இருக்குது, மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இந்த 3 வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா, இந்த 3 வேட்பாளர்களில் யாருக்கு நீங்கள் வாக்கு போடுவீங்கன்னு மக்கள் கேட்டப்போ அதுக்கான ஒரு காரணம் இருக்கும்ல. இப்போ உதாரணத்துக்கு வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஏன் ஓட்டு போடுறீங்க அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டபோது மக்கள் வந்து ஒரு சில காரணங்கள் சொன்னாங்க. அதேமாரி திரு சிங்கை ராமச்சந்திரன் அவர்களுக்கு வந்து ஏன் ஓட்டு போடுவீங்க அப்படின்றதுக்கு வந்து ஒரு சில காரணங்கள் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி திரு கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு வந்து ஏன் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு சில காரணங்கள் சொன்னாங்க. இப்போ திமுகவினுடைய திரு கணபதி ராஜ்குமார் அவர்கள் வந்து ஏன் அவருக்கு வந்து நீங்கள் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு வந்து மக்கள்கிட்ட கேட்டபோது அவங்க சொன்னது என்ன அப்படின்னா,
திரு கணபதி ராஜ்குமார் அவர்கள் வந்து முன்னாள் மேயராக இருந்திருக்காரு, கோயம்புத்தூரினுடைய முன்னாள் மேயராக இருந்திருக்காரு. அதனால வந்து நாங்கள் வந்து அவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அடுத்ததாக திரு சிங்கை ராமச்சந்திரன் அவர்களுக்கு ஏன் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, திரு சிங்கை ராமச்சந்திரன் அவர்களுடைய தந்தையார் திரு கோவிந்தராஜன் அவர்கள் வந்து என்னன்னா, சிங்களூர் தொகுதியில் ஏற்கனவே அவர் வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, இருந்து நிறைய மக்களுக்கு வந்து நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவங்க 2 பேர்த்த விடையும், இந்த 2 திராவிட கட்சிகளை விடையும் அண்ணாமலை எங்கே மாறுபடுறாரு அப்படின்னு நிறைய பேர்த்திட்ட கேட்டிருந்தோம். நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க அதாவது திமுக அதிமுக வேட்பாளர்கள்ட்ட ஒன்று ரெண்டு ஆன்சரோட வந்து மக்கள் வந்து கடந்து போயிட்டாங்க. திரு அண்ணாமலை அவர்களை பற்றி கேட்கும்போது தான் மக்கள் வந்து நிறைய பதில் சொல்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. முதல்ல வந்து நம்ம கேட்டோம், திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஏன் வரணும் அப்படின்னு கேட்டப்போ வந்து நிறைய காரணங்கள் மக்கள் சொன்னாங்க. அதில் முதல் காரணமாக சொன்னது அவர் வந்து நல்லா படித்தவர் அப்படின்னு. அப்போ நம்ம மக்கள்கிட்ட திருப்பி கேட்டோம், அண்ணாமலை அவர்களை போலவே சிங்கை ராமச்சந்திரன் அவர்களும் கணபதி ராஜ்குமார் அவர்களும் வந்து நல்லா படித்தவங்க தான். இல்லைங்க, எங்களுக்கு அவங்கள பற்றி தெரியல, ஆனால் அண்ணாமலை வந்து நல்லா படிச்சிருக்காரு, அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு, 9 வருஷமாக ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. அதுவும் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போன ஒருத்தர் வந்து கர்நாடகாவில் போய் கர்நாடக சிங்கம்னு பேர் வாங்குறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயங்க. அவர் வந்து அங்கே நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஐஎஸ்ஓ எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் வந்து கோயம்புத்தூருக்கு ஜெயிச்சு வந்தார் அப்படின்னா ஏதாவது நல்லது பண்ணுவார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இன்னும் போக போக மக்கள்கிட்ட எல்லாம் வந்து நம்ம கேட்கும்போது மக்கள் சொன்னது என்ன, அவருக்கு வந்து எல்லாமே தெரியுங்க, நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அவர் அதுக்கு வந்து பதில் சொல்லுவார் அப்படின்னாங்க. இன்னொன்று வந்து அவரை மாதிரி வந்து ப்ரெஸ்ஸை அணுகக்கூடிய நபரை வந்து பார்க்குறது ரொம்ப ரேரான விஷயங்க. நீங்கள் மற்றவங்களாம் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம், அதிகபட்சம் அரை மணி நேரம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு எனக்கு தெரிஞ்சு 1 மணி நேரமெல்லாம் போயிருக்கு. இந்த 1 மணி நேரத்துக்கான கண்டென்ட் வந்து அவர் ஞாபகம் வச்சுட்டு பேசுகிறதெல்லாம் பெரிய விஷயங்க. ஸோ அவர் வந்து நிறைய நாலேஜ் இருக்கிறனால அவர் கோயம்புத்தூருக்கு வந்தார்னா நான் நிறைய நல்லது பண்ணுவாருங்கன்றதை வந்து நாங்கள் நம்புகிறோங்க அப்படின்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் குறிப்பாக மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, திமுக அதிமுகவை சேர்ந்தவர்கள் இதுவரைக்கும் திமுகவில் இருந்த தலைவர்களாகட்டும் அதிமுகவில் இருந்த தலைவர்களாகட்டும் இவங்க 2 பேரும் செய்யாத ஒரு விஷயத்தை வந்து அண்ணாமலை பண்ணுவார்ன்றதை நாங்கள் நம்புகிறோம். தேசியவாதி சார்பாக மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, சிங்காநல்லூர் தொகுதி, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி, கோயம்புத்தூர் வடக்கு தொகுதி, கவுண்டம்பாளையம் தொகுதி, நம்ம இந்த 4 தொகுதிகளை மட்டும்தான் வந்து கவர் பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு தொகுதின்னு எடுத்துட்டோம்னா எந்த கட்சிகள் வந்து பலமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா, 2 வேலை நம்ம பண்ணோம். என்ன அப்படின்னா, கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு கேள்வி கேட்குறதோ, ஒரு சிலர் வந்து இந்த கேமரா முன்னாடி வந்து பேசுறதுக்கு விருப்பப்படல. அப்போ அந்த மாதிரி நபர்கள்ட்ட என்ன சொன்னால், நாங்கள் கேமரா ஆஃப் பண்ணிட்டோங்க, மைக் வைக்கல, நீங்கள் வந்து இப்போ எங்ககிட்ட சொல்லுங்கள், இந்த தொகுதியில் வந்து எந்த கட்சி வந்து பலமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொன்னப்போ, சிங்காநல்லூர் தொகுதி, சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டு, சௌரிபாளையம், இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இருக்கிற மக்களை எல்லாம் சந்தித்த போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நிறைய இடங்களில் வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் வந்து டஃப் ஃபைட் இருக்கிற மாதிரி நம்ம வந்த இன்புட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 450க்கு மேற்பட்ட மக்களை வந்து நம்ம இந்த 4 தொகுதிகளிலும் சேர்ந்து நம்ம சந்திச்சிருக்கோம். அதாவது ஆஃப் த கேமராவும் ஆன் தி கேமராவும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 450 மக்களை வந்து நம்ம சந்திச்சிருந்தோம். அந்த வகையில் வந்து சிங்காநல்லூரில் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் அதிக போட்டி இருந்துச்சு. சிங்காநல்லூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பீளமேடு போன்ற இடங்கள்ல எல்லாம் அதிமுக அதிகமாக சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சிங்கை ராமச்சந்திரன் அவர்களுடைய தந்தை சிங்கை கோவிந்தராஜன் அவர்கள் வந்து இங்கே வந்து எம்எல்ஏவாக இருந்தப்போ நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பகுதிக்கு மாறிச்சு. ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது சிங்காநல்லூர் தொகுதியில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி இருந்துச்சு. அப்புறம் அடுத்ததாக வந்து நாங்கள் கவுண்டம்பாளையம் தொகுதி போனோம். கவுண்டம்பாளையம் தொகுதியில் வந்து ஆனைக்கட்டி பகுதிக்கு போயிருந்தோம். ஆனைக்கட்டி தொகுதியில் அங்கே தான் முடியுதுன்றனால சரி அங்கிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்காக ஆனைக்கட்டிக்கு போயிருந்தப்போ அங்கே நிறைய பேர் அங்கேயும் அதே மாதிரி தான் அதிமுகவை பற்றி யாருமே பேசலை. ஆனால் அதிகமாக மக்கள் பேசின இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை பற்றியும் பிஜேபி பற்றியும் தான் அதிகமாக பேசியிருந்தாங்க. அடுத்ததாக கோயம்புத்தூர் வடக்கில் நாங்கள் வந்து மருதமலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். மருதமலையில் ஸ்டார்ட் பண்ணி கணபதி வரைக்கும் 3 கட்சியுமே கலந்து இருந்துச்சு. அதாவது திமுக அதிமுக பாஜக இந்த 3 கட்சியுமே வந்து கலந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து கோயம்புத்தூர் தெற்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஸ்கோஸ், அப்புறம் மரக்கடை, புலிகுளம், இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் போய் நாங்கள் எடுத்திருந்தோம். அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை பற்றியும் பாஜகவை பற்றியும் தான் அதிகமாக பேசியிருந்தாங்களே தவிர அதிமுகவை பற்றி அங்கே வந்து பேசலை. நம்ம வந்து 450 பேர்த்தில் வந்து எத்தனை பேர் வந்து பிஜேபிக்காகவும் எத்தனை பேர் வந்து டிஎம்கேக்காகவும் எத்தனை பேர் வந்து ஏடிஎம்கேக்காகவும் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம்.
இந்த 450 பேரில் பிஜேபி தான், அதாவது அண்ணாமலை அவர்கள் தான் வந்து சிறந்த வேட்பாளர் அப்படின்னு 216 பேரும், அதாவது 48% மக்களும், திமுகவை சேர்ந்த கணபதி ராஜ்குமார் தான் சிறந்த வேட்பாளர் அப்படின்னு 144 பேர், அதாவது 32% மக்களும், அதிமுகவை சேர்ந்த திரு சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் தான் அப்படின்னு 72 பேரும், அதாவது 16% மக்களும், அப்புறம் நாம் தமிழர் இல்லை எங்களுக்கு விருப்பம் இல்லை அந்த மாதிரி சொன்னவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18 பேர், அதாவது 4% மக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக வந்து நம்ம இந்த ஆஃப் த கேமரா ரெக்கார்டுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதாவது மக்கள்கிட்ட வந்து கேமரா இல்லாமல் ஆஃப் தி கேமரா எங்களுக்கு வந்து கேமராவில் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லைங்க அது அப்படின்னு சொல்கிறவங்ககிட்ட நம்ம வந்து எந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் போய் எடுத்தோம் அப்படின்னா பேக்கரி, சலூன், ஒர்க் ஷாப், அதுக்கப்புறம் வந்து மளிகை கடை, இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிற கடையோட ஓனர்கள், அப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க, இவங்ககிட்டலாம் போய் நம்ம கேட்டோம் இந்த ஏரியாவில் வந்து எந்த கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ ஒரு ஏரியாவில் ஒரு மாதிரி சொன்னாங்க. ஆனால் நிறைய ஏரியாவில் வந்து பிஜேபிக்கும் டிஎம்கேவுக்கும் மட்டும்தான் அந்த இடத்துல போட்டி இருந்ததே தவிர அந்த இடத்துல ஏடிஎம்கே இல்லை. ஒரு சிலர் கூட சொன்னாங்க, என்னங்க நீங்கள் நாம் தமிழர் வந்து இந்த லிஸ்ட்லேருந்து விட்டுட்டீங்க அப்படின்னு. நம்ம தமிழகத்தில் இருக்கிற முக்கியமான 3 பிரதான கட்சிகளோடு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் பற்றியே ஒரு 20-30 பேர் பேசியிருப்பாங்க, நீங்கள் நாம் தமிழர் விட்டுட்டீங்க, ஏங்க நாம் தமிழர் விட்டீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் யோசிச்சோம், நம்ம நாம் தமிழர்லையும் சேர்த்து இருக்கணும் போல இருக்கே அப்படின்னு. ஏன்னா கடந்த முறை வந்து 5% வாக்கு வந்து கோயம்புத்தூரில் வந்து நாம் தமிழர் வாங்கியிருக்காங்க, இந்த முறையும் அதே மாதிரி வாக்கு வாங்குவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இதையெல்லாம் வச்சு அண்ணாமலை அவர்கள் ஜெயிப்பாருன்னு நம்மளால் கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், கிட்டத்தட்ட நாங்கள் சந்தித்த இந்த 450 பேரில் 216 பேர், அதாவது அதில் பாதிக்கு கிட்டத்தட்ட அண்ணாமலை தான் வரணும் அப்படின்னாங்க. நிறைய டிஎம்கே காரங்க நம்ம மரக்கடை பகுதியில் வந்து ஒருத்தர் வந்து நம்ம கேட்டிருந்தோம். அப்போ அவர் வந்து சொன்னது வந்து, எனக்கு அண்ணாமலை ரொம்ப பிடிக்குங்க, ஆனால் என்ன அவர் பிஜேபியே போயிட்டாரு, இதே டிஎம்கேவோ இல்லை ஏடிஎம்கேவோவா இருந்திருந்தாருன்னா நான் கண்டிப்பாக அவருக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு பெரிய ப்ளஸ் அண்ணாமலை அவர்களுக்கு என்ன அப்படின்னா, நம்ம கேட்டதில் வந்து நிறைய பேருக்கு வந்து வேட்பாளர் பேர் தெரியல. ஆனால் இங்கே பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, நம்ம கேட்ட 450 பேரில் அதிகபட்சம் ஒரு 5 பேர் தான் வேட்பாளர் பேர் தெரியலன்னு சொல்லியிருப்பாங்க. மிச்சம் எல்லாருமே அண்ணாமலை அவர்கள் பேரை சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து திமுக பலமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய சிங்களநல்லூர் பகுதியில் வந்து நம்ம கேட்டப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 3 வேட்பாளர்கள் பேர் தெரியுமான்னு நம்ம எல்லாத்துக்கிட்டே கேட்டப்போ ஃபஸ்ட்டு பேர் அண்ணாமலை சொன்னாங்க. பிஜேபியில் அண்ணாமலை நிற்கிறாருங்க, டிஎம்கேல வந்து ஒரு கணபதி ராஜ்குமார் நிற்கிறாருங்க, ஏடிஎம்கேல சிங்கை ராமச்சந்திரன் நிற்கிறாருங்க. ஒருத்தர் கூட அண்ணாமலை அவர்களோட பேர் தெரியலன்னு சொல்லலை. பல்லடம் சூலூரில் இருக்கிற ஒரு சிலர்கிட்ட கேட்டோம். அங்கே இருக்கிற நபர்கள் சொன்னதை வச்சும் இங்கே கோயம்புத்தூரில் நம்ம எடுத்தது வச்சும் பார்க்கும்போது நிறைய புதிய வாக்காளர்கள், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லாம் இருக்கிறவங்க வந்துட்டு நம்ம பேசின வரைக்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னுடைய முதல் வாக்கு வந்து அண்ணாமலை அவர்களுக்கு தான் அப்படின்னாங்க. நான் கேட்டால் என்ன காரணம், டிஎம்கே ஏடிஎம்கே தானே பொதுவாக வந்து எல்லாருமே வந்து அதிகமாக ஓட்டு போடுவாங்க அப்படின்னு. இல்லை, அண்ணாமலை அவர்கள் வந்து கொஞ்சம் நல்லா படித்தவர், இந்த விஷயத்தை வந்து அந்த முதல் முறை வாக்காளர் தான் சொன்னாங்க. அண்ணாமலை வந்து நல்லா படித்தவர், அவர் வந்து பத்திரிகையாளர்களை வந்து ஹேண்டில் பண்ணுற விதமே தனியாக இருக்குது, மற்றவங்களாம் 10 நிமிஷம் ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க அப்படின்னா அண்ணாமலை வந்து 1 மணி நேரம் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, அந்தளவுக்கு வந்து கண்டென்ட் வச்சுருக்காரு. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து கோயம்புத்தூருக்கு வந்தாருன்னா, ஏற்கனவே ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறவர் வந்து அவர் அட்மினிஸ்ட்ரேஷனில் எப்படி நடக்கும்னு அவருக்கு தெரியும். கிட்டத்தட்ட 9 வருஷம் வந்து பணிபுரிஞ்சிருக்காரு. அவர் வந்து கோயம்புத்தூருக்கு வந்தால் நல்லது பண்ணுவார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு கிட்டத்தட்ட முதல் முறை வாக்காளர்கள் நிறைய பேர் வந்து சொன்னாங்க. அப்புறம் பல்லட சூலூரில் இருக்கிற நம்ம நண்பர்கள்கிட்டலாம் பேசும்பொழுது அங்கேயும் அதே மாதிரி தான் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து சாதகமாக இருக்குது அப்படின்னா. எப்போவுமே வந்து பல்லட சூலூர் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே யாராவது ஒருத்தருக்கு தான் மாறி வரும். எந்த இதில் வந்து இந்த டைம் அண்ணாமலை அவர்களுக்கு வரும் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். எண்மண் எண்மக்கள் யாத்திரையில் வந்து அவருக்கு இருந்த வரவேற்பு, அதை வந்து பார்த்தவங்க நிறைய பேர் வந்து புது வாக்காளர்கள்லாம் வந்து அவரோட அந்த கிரேஸை பார்த்து அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு இருக்காங்க. நிறைய ஏடிஎம்கே டிஎம்கே சார்ந்து இப்போ ஏடிஎம்கே வேட்பாளரோ இல்லை டிஎம்கே வேட்பாளரோ அவங்க மேலே அதிருப்தியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அண்ணாமலை அவர்களுக்கு தான் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லியிருந்தார். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். அந்த அன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரினுடைய எம்பி ஆகிறாரா இல்லையான்றது அன்னைக்கு பார்த்துருவோம். இது வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வந்து பிறந்தநாள் பரிசாக வந்து கோவை மக்கள் கொடுக்க போகிறாங்களா என்னன்றதை வந்து நம்ம ஜூன் 4ஆம் தேதி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். இதில் வந்து பரிச்சயமானவர்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஒன்றும் இல்லை, யாருமே எனக்கு பழக்கம் இல்லை. ஆனால் அந்த 3 வேட்பாளர்களில் அண்ணாமலையை பொறுத்தவரையில் ஒரு சிறந்த உழைப்பாளி. நீங்கள் பிஜேபி கட்சி சார்ந்தவருங்களா? இல்லை, நான் வந்து எந்த கட்சியும் சாராதவன். அதே சமயத்தில் இப்போ 3 பேரை ரெஃபர் பண்ணும்போது இதில் சிறந்த உழைப்பாளி, கடுமையான உழைப்பாளி, ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து இந்த அரசியலில் வந்து கடுமையான முறையில் உழைக்கிறார். அதனால் அவருடைய உழைப்பும் தியாகமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணாமலை பற்றி முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, அரசியல் வந்தபோது தான் அவரை பற்றி எனக்கு தெரியும். ஓகே, ஆமாம்.
அவர் வந்தால் கோயம்புத்தூருக்கு நல்லது பண்ணுவார். கண்டிப்பாக பண்ணுவார். எனக்கு நான் கோயம்புத்தூர்லேயே ரொம்ப சின்ன வயசுலேருந்து பிறந்து வளர்ந்ததுலேருந்து இப்போ வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு சென்னையில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், பெங்களூரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டெவலப்மெண்ட் வந்து கோயம்புத்தூருக்கு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டெவலப்மெண்ட்டை நோக்கி நான் ஒரு வேட்பாளர் நான் தேர்ந்தெடுக்கணும்னா இந்த மத்திய அரசு யார் ஜெயிப்பாங்க, இப்போ வந்து அட் ப்ரெசென்ட் வந்து யார் வந்து ஒரு நல்ல ஒரு பவரில் வந்து நம்மளுக்கு உண்டான வேலைகளை செஞ்சு கொடுப்பாங்க, இந்த அரசியல் சார்ந்த விஷயங்களை தாண்டி டெவலப்மெண்ட்டை நோக்கி யார் மூவ் ஆகாங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து அண்ணாமலை. அண்ணாமலையை வந்து நான் ஜஸ்ட் ஒரு பிஜேபியோட கருத்துக்காக மட்டும் நான் பார்க்கல. அவர் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அவர் கேள்வி கேட்குறது, அவர் கருத்துக்களை புள்ளி விவரமாக சொல்கிறது, அதையவே நான் எனக்கு ஒரு இப்படி தான் சொல்லணும், இப்படி தான் நம்மளும் கூட லைஃப்பில் வந்து ஆஃபீஸ்லையும் கூட இப்படி நம்ம ஃபேஸ் பண்ண விஷயங்களை. அப்புறம் அவர் வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் இவ்வளோ பெரிய கோல் அச்சீவ் பண்ண முடியுது. இது வந்து நான் ஒரு வேலையிலிருந்து நின்றுட்டு போய் அச்சீவ் பண்ணுறது அவர் என்னோடய லைஃபே முடிஞ்சிடும். ஸோ அவர் ஒரு லைஃப் வந்து இவ்வளோ அச்சீவ் பண்ணுறாங்க. எனக்கு நான் வந்து சின்னதுலேருந்து இந்த அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் ஒரு ஏடிஎம்கே அண்ட் சிபிஎம் அந்த மாதிரி நடராஜன் அவர்கள் முன்னாள் வேட்பாளர்கள் இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் செயல்பட்டுருக்கேன். இப்போதைக்கு நான் சென்னையும் கோயம்புத்தூரையும் கம்பேர் பண்ணுறேன். அங்கே இருக்கிற மெட்ரோ ட்ரெயின் இங்கே வரணும், அங்கே இருக்கிற சாலை வசதிகள் நல்லா இருக்கணும், அங்கே இருக்கிற மாதிரி ஒரு பெரிய கம்யூனிட்டி பீப்புள்னு சொல்லுவாங்க, என்ன சொல்கிறது, வளர்ச்சி திட்டங்கள் கம்பெனி இவங்களெல்லாம் வந்து இங்கேயும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஐடியில் ஒர்க் பண்ணுறனால ஐடி கம்பெனி மட்டும் வரக்கூடாது. இங்கே ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியல் சின்ன சின்ன இண்டஸ்ட்ரியெல்லாம் இருக்குது, அது இன்னுமே கொஞ்சம் மேம்படுத்தி அவங்களுக்கு உண்டான கடன் சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்கள்லாம் கொடுத்து அவங்க நல்லா இருக்கணும். ஆனால் நிறைய பாலங்கள் எல்லாமே இங்கே மிஸ் ஆகுது. அது இன்னும் இப்போ தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. போக போக இன்னும் டெவலப் பண்ணணும்னு சொல்லி அதை எதிர்பார்க்குறேன். அப்போ உங்களுக்கு யார் வரணும்? நான் வந்து அட் ப்ரெசன்ட் இந்த 3 பேரில் வந்து கட்சி சார்ந்ததையும் விட்டு ஒரு நார்மல் பர்சன் இவன் தான் இந்த கேள்விக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு ஆளை நான் தேர்ந்தெடுத்து ரேஸில் ஓட வைக்கணும்னு நினச்சேன்னா அண்ணாமலை அவர்களை மட்டும்தான் செயல்படுத்துகிறேன்னு. அது வந்து அவரோட படிப்பை தாண்டி அவர் அச்சீவ் பண்ணி அதை விட்டுட்டு இங்கெங்கே வேலை முடிஞ்சது அடுத்த டார்கெட் என்ன அப்படின்னு போகிறதே எனக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி அவரும் வந்து அங்கே கட்சியில் போய் அவர் செயல்பட்டு அங்கே நிற்கிறாருன்னா அங்கேருந்து மேலே போக தான் ட்ரை பண்ணுவார். கோயம்புத்தூரில் ஒரு 2 திட்டமாச்சும் வந்தால் போதும் எனக்கு. இன்னொன்று, நான் சின்ன வயசுலேருந்து இங்கே கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா இது தானாக வளர்ந்த ஒரு கோயம்புத்தூர் தான். இந்த தலைவர்னால தான் இது வளர்ந்துச்சு, இந்த தலைவர்னால தான் வளர்ந்துச்சின்னு சொல்லி நீங்கள் ஹிஸ்ட்ரியில் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இங்கே இருக்கிற மக்கள் அவங்களா செயல்பட்டு அவங்களா எதுவும் வந்தாரே வாழ வைக்கும் சென்னைங்கிற மாதிரி கோயம்புத்தூர் அதுக்கும் மேலே. தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேருந்து யார் வந்தாலும் ஆதரவோடு செயல்படுத்துவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் இது தானாக வளர்ந்துட்டு இருக்குது. இன்னும் இந்த டெக்னாலஜியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், கோயம்புத்தூர் இன்னும் பெருசு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற வேட்பாளரை இவரை நான் களத்தில் இறக்கலான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. ஐபிஎல் மாதிரி இதையும் ஒரு வேட்பாளரையும் நான் அந்த மாதிரி சூஸ் பண்ணுறேன். நான் அண்ணாமலை அவர் வந்துட்டு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வாய்ஸ் இருக்குது. என்னன்னா அவர் வந்து நிறைய இறங்கி செய்கிறாரு. அதுபோக அவருக்கு வந்து அரசியல் அனுபவம் கம்மியாக இருந்தாலும் இந்த அறிவு நிறைய இருக்குது. அண்ணாமலை தெரியும் சார். ஏன்னா இது வரைக்கும் பொலிட்டிக்கலில் ஒரு ட்ரெண்டை ஏற்படுத்தியிருக்கிறாரு. நல்லா படித்தவர். அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு எங்களுடைய கோயம்புத்தூர் மக்கள் சார்பாக. நீங்கள் பிஜேபி சப்போர்ட்டுங்களா? பிஜேபி சப்போர்ட்னா காமன் மேன் தாங்க, இதுவரைக்கும் எந்த கட்சியும் கிடையாது. இப்போ அண்ணாமலை வந்தாங்காட்டிக்கு அண்ணாமலைக்கு ஃபுல் சப்போர்ட்டு பண்ணலான்னு எனக்கு ஒரு. அண்ணாமலை இங்கே ஜெயிப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஜெயிப்பாருங்க. ஏதோ ஒரு பாசிபிலிட்டி சொல்லுங்கள், இதனால் அவர் ஜெயிப்பாரு. அவர் வந்து படித்தவருங்க, எதையுமே எடுத்து கொடுக்குறாரு, டேட்டாவை எடுத்து கொடுக்குறாரு, எல்லாத்தையுமே கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்வி பார்த்தீங்கன்னா நியாயமாக இருக்குது, மக்களுக்கு நல்லது கொண்டு நினைக்கிறாரு. அவருக்கு ஒரு பவரை கொடுத்தா இன்னும் இது வரைக்கும் முன்னாள் தலைவர்கள் பண்ணினதை விட அவருக்கு பெஸ்ட்டாக சூப்பராக பண்ணுவாருங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். என்னை பொறுத்தளவுக்கு அண்ணாமலை சார் தான் சார். ஆனால் அவங்க புதுசாக ஏதாச்சும் பண்ணுவாங்கங்கிறதுக்காக சார். நீங்கள் பிஜேபி சப்போர்ட்டா? ஆமாம் சார், பிஜேபி தான் சார். ஓகே. ஷுவர் அண்ணாமலை தான். என்ன பண்ணுவார் நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎஸும் இருக்காங்க, அது இஸ் நோ ஆல் த ரூல்ஸ் அண்ட் லாஸ் எல்லாமே தெரியும். அவர் சொன்ன மாதிரி கோயம்புத்தூரை இனி அடுத்த ஒரு லெவல் கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னா அவர் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்டாக இருந்தாலும் சரி, பெனிஃபிஷியல் ஆஸ்பெக்டாக இருந்தாலும் சரி. அண்ட் அவர் கிரவுண்ட் டவுன் ரோட்னு வந்திருக்காங்க. ஸோ ஐ திங்க் யூ வில் டூ மச் பெட்டர். அண்ணாமலை என்ன காரணம் சார்? அவர் வெல் எஜுகேட்டட், ரெண்டாவது எல்லா ஃபீல்டும் நாலேஜ் இருக்குது, அந்தளவு ஹார்ட் ஒர்க்மேன்ஷிப்பு. இன்றைக்கி பிஜேபி வளர காரணமே அவர் தான். இத்தனை முன்னாடி லீடர்ஸ் இருந்தாங்க, இந்த அளவு வளரல. நீ அவர் வளர்ந்தால் நம்ம கோயம்புத்தூர் எத்தனையோ திட்டங்கள் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எய்ட்ஸ் கிடைக்கும், திட்டங்கள் கிடைக்கும். கோயம்புத்தூர் வந்து எங்கேயோ போகும். ஓகே சார். கேட்டோம், நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டோம், எல்லாரும் அண்ணாமலை சொல்கிறாங்க. நீங்கள் பிஜேபி சப்போர்ட்டரா? நான் பிஜேபி பப்ளிக் தான். அவருடைய நடவடிக்கைகள்
அவங்களுடைய அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் கோயம்புத்தூரில் தான் இருக்கிறேன். மை நேட்டிவ் இஸ் கோயம்புத்தூர். அன்னைக்கு கோயம்புத்தூர் எப்படி இருக்குது, இன்றைக்கி இவர் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும், நாளைக்கு இவர் வந்தால் எப்படி இருக்குங்கிறது ஒரு கால்குலேஷன். வந்தால் மினிஸ்டர் போஸ்ட் போனால் எங்கேயோ கோயம்புத்தூரில் நல்ல ரீச் ஐடி, நிறைய பேருக்கு ஜாப் கிடைக்கலாம், நல்ல ரோட்ஸ் கிடைக்கலாம், மேம்பாட்டு திட்டங்கள் கிடைக்கலாம். அதனால் எங்கேயோ போகலாம். நம்மளோட மேம்பாட்டு தான் மெயின். அதுக்கு இவர் சென்ட்ரல் சப்போர்ட் வேணும். அது இவர் பண்ணால் கண்டிப்பாக நல்லா பண்ணுவார். இவர்கிட்ட யதார்த்தம் இருக்குது, நேர்மை இருக்குது, பேச்சில் எல்லாம் தெரியுது, எந்த விதமான இது கிடையாது. நல்லா படித்த ஒரு ஐபிஎஸ், எல்லா ஃபீல்டும் ப்ளஸ் நாலேஜ் இருக்குது. எல்லா அரசியல்வாதியோட எல்லா ஃபீல்டும் எல்லா நாலேஜ் இருக்குது. ஸோ இவர் வந்தால் பெட்டராக. அண்ணாமலை என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் படித்தவர், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவருக்கு என்ன பண்ணணும்னு எல்லாமே தெரியும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் அரசியல்வாதிக்கு இப்போ யாருமே முழுசாக எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு 10 வருஷம் கர்நாடகாவில் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. பெரிய விஷயம் எதுவுமே இல்லை, அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர். அது இல்லாமல் ஒரு பிளாக் மார்க் கூட இல்லை அவர் மேலே. அந்த 10 வருஷம் சர்வீஸில் ஒரு பிளாக் மார்க் கூட இல்லை அண்ணாமலை அவர் மேலே. ஸோ பெஸ்ட்டு அவர் தான். அண்ணாமலை தெரியும். எப்படி தெரியுங்க? அவர் கொஞ்சம் நல்ல நிறைய பிரின்சிபல்லாம் கொஞ்சம் இப்போதைக்கு உண்டான நடைமுறைக்கு தகுந்த மாதிரி சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ இருக்கிற யூத்துக்கு தகுந்த மாதிரியும் ஒரு ரீசனபிளான ஒரு தாட்டு அவர்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு நல்ல கொள்கை இருக்கிற மாதிரி தெரியுது. இனி அரசியலுக்கு வந்தால் தானே தெரியும். இப்போ அவர் வந்தாருன்னா கோயம்புத்தூருக்கு நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? மேபி அப்படி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நான் அண்ணாமலை சிறந்த வேட்பாளராக இருப்பான்னு நான் திங்க் பண்ணுறேன். பிஜேபி சப்போர்ட் இல்லைங்க, ஐம் அ காமன் மேனுங்க. பட் நான் எடுத்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண வரைக்கும், இல்லை நான் நியூஸ் இல்லை சோசியல் மீடியா பார்த்த வரைக்கும் அண்ணாமலை பெட்டராக இருப்பார் இந்த டைம் தோணுதுங்க. அண்ணாமலை வந்தாருன்னா கோயம்புத்தூருக்கு நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கலாங்க. எந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவார் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் சிஸ்டம் பேடாக இருக்குன்னு தோணுதுங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆல்ரெடி பிஜேபி நிறைய நல்லது பண்ணியிருக்கு. ஸோ அண்ணாமலை அவர் அந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இஸ் எஜுகேட்டட் பர்சனுங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு எஜுகேட்டட் பர்சனோட திங்கிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவர் கண்டிப்பாக ஏதாவது செய்வார்னு தோணுதுங்க. அண்ணாமலை ஏன், என்ன காரணம்? அவர் கொஞ்சம் படித்தவராக இருக்கிறாரு, நல்லா நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு, மக்களுக்கு பொதுநலம் சார்ந்து பேசுகிறாரு. அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது எங்களோட அபிப்பிராயம். அண்ணாமலை நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கும். அண்ணாமலை முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா அவரை பற்றி? வந்திருக்கிற நிறைய வாட்டி பாத யாத்திரையில் வந்திருக்காரு. ஓகே. ஐபிஎஸ் படிச்சிருக்கிறாரு. அதனால அண்ணாமலை தான் வேறு படித்தவர், ஐபிஎஸ் நல்லா டெவலப் பண்ணுவார் நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. பிஜேபி வந்தால் நல்லா இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். யங்ஸ்டர்ஸ் வந்தால் நல்லா இருக்குது. என்ன காரணம்? ஒரு யங்ஸ்டர்ஸு விஷயம் தெரிஞ்சவர், டேட்டா தெரிஞ்சவர் வந்தாரும் நல்லாயிருக்கு. மேபி மேலே மேக்ஸிமம் பிஜேபி வர மாதிரி தான் இருக்குது. பிஜேபி வரும்போது இவர் வந்தாருன்னா இங்கே கம்பல்சரி இவர் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிடுவார். சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிருந்தா கோயம்புத்தூர் டெவலப்மெண்ட் இருக்குது. இது வரைக்கும் ஒரு 20 வருஷமாக கோயம்புத்தூரில் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே எந்த ஒரு எம்பினாலே ஆனதில்லை. புதுசாக வர ஒரு எம்பினாலும் ஆச்சுன்னா நல்லாயிருக்கு. அது பிஜேபி மேலே வரும்போது இவர் இங்கே வந்தாருன்னா கம்பல்சரி ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர், கம்பல்சரி ஒரு மாற்றம் உண்டு. படித்தவர் வராரு அப்படிங்கும்போது யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு. யங்ஸ்டர்ஸ் ஓட்டு அண்ணாமலைக்கு தான். பிஜேபி வந்தால் என்ன காரணம்? இல்லை சார், நாம் தான் இவங்களை 50 வருஷமாக பார்த்துட்டோம்ல சார். என்ன டெவலப்மெண்ட் இருக்குது அதே மாதிரி தானே இருந்துகிட்டு இருக்குது கோயம்புத்தூர். மீறி போனால் என்னன்னா இதை செய்கிறேன் அதை செய்கிறேங்கிறாங்களே ஒளி, ஆனால் பர்சனலாக செஞ்சுக்கிறாங்களே ஒளி, பொதுமக்கள் பார்வையில்லைன்னு பார்த்தா பொதுமக்களுக்கு செஞ்ச மாதிரி தெரியல சார். அதனால் வேண்டாம். அதனால் பிஜேபி வரணும்னு நினைக்கிறேன். ஓகே சார். நான் அண்ணாமலை சொல்கிறேன். என்ன காரணம்? ஒரு மாற்றம் வரணும், அவ்வளோதான். வேற ஒன்று மாற்றம் வந்தால் தான் இது. மற்ற இந்த 2 கட்சிகளுக்கெல்லாம் ஒன்றும் அவ்வளோவா இது இல்லை. எப்பவுமே இந்த 2 கட்சி மாறி வந்துட்டுருக்கு. அதனால் மாற்றம் வந்தால் தான் நம்ம கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ணாமலை வந்தால் பெஸ்ட்டாக இருக்குங்க. பிஜேபி வந்தால் பெஸ்ட்டாக. என்ன காரணம்னா? என்ன காரணம்னா டிஎம்கே ஒன்றும் ஒரு பெருசாக ஒன்றும் நடந்ததில்லை. எல்லா கரண்ட் பில்லேருந்து அப்புறம் வீட்டு வரியிலேருந்து எல்லாமே அதிகமாகிடுச்சு. ஒரு கேஸ் பில்லாகட்டும் எல்லாமே ரொம்ப நிகரில்லாத ஒரே ஒரு விஷயந்தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த இலவசமாக பஸ் ஒன்று விட்றேன்னு சொல்லிட்டு மகளிருக்கு மட்டும் விட்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இது எல்லாத்தையுமே அதிகப்படுத்தி மக்களை உண்மையாலுமே ரொம்ப சிரமப்படுத்திட்டாங்க. அப்போ பிஜேபியை எல்லாருமே தப்பாக சொல்கிறாங்க. ஆனால் பிஜேபி வந்தால் அண்ணாமலை வந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். உண்மையாலுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா அவர் படித்தவர், 2வது ஒரு அனுபவம் உள்ள ஆள். அதனால அவர் வந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்னோட ஆதரவு அவருக்கு தான். நான் முதல் தடவை ஓட்டு போடும்போது அண்ணாமலைக்கு தான் போட்டேன், 2வது அண்ணாமலைக்கு தான் போடுவேன். அண்ணாமலை வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். யார் நல்லது பண்ணாலும் நான் என்றைக்குமே நல்லது தான். இன்னொன்று, இங்கே ஆல்ரெடி ஒரு டீம் இருக்குது. டீம்ங்கிறது சிஎம் அவங்க முதலமைச்சர் டிஎம்கே இருக்குது. இப்போ அவங்களுக்கு எகென்ஸ்டாக ஆல்ரெடி ஹீரோவாக இருக்காங்க. இப்போ எகென்ஸ்டாக ஒரு வில்லன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் என்னோட ஒப்பீனியன் என்னைக்கு ஒரு வில்லன் வரணும். அவர் வில்லனாக வரவர் ஃப்யூச்சரில் ஹீரோவாகிறதா
இல்லை ஹீரோட அடி வாங்கி வில்லனாவே போகிறாராங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே, வில்லன் யார் நீங்கள் தான் சொல்லலாம். அதான் வில்லன் யார் வரணும்? அப்போ பிஜேபி அவங்க இங்கே வந்தால் தானே வில்லன் ஆக முடியும். அவங்க ஃப்யூச்சரில் ஹீரோ ஆகணும்னா இங்கே நல்லது பண்ணணும், அப்போ ஹீரோவாயிடலாம். இல்லை ஹீரோட ஆல்ரெடி இருக்கிற ஹீரோட அடி வாங்கிட்டு போனோன்னா நார்மலாக வழக்கம் போல் நம்மளுக்கு கிடைக்கிற நல்லது கெட்டதுன்ற வாழ்க்கையே போகும். இல்லை திரும்ப இன்னொருத்தர் புதுசாக ஒருத்தர் வர்றது என்றைக்குமே நல்லா இருக்கும். அதனால் அவர் வந்தால் கொஞ்சம் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். எகென்ஸ்டாக இருக்கிறக்கும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். நம்மளை அவர் வரணும், அவர் வில்லனாக வரணும். இப்போ வர்றது வில்லனாக வருவார். அவர் ஃப்யூச்சரில் ஹீரோவாகிறதும் ஹீரோவாகணும்னு என்ன பண்ணணும்? வில்லன் நல்லது பண்ணணும். நல்லது பண்ணி கரெக்டாக இருந்தாருன்னா ஹீரோவாயிடலாம் ஃப்யூச்சரில். இல்லை அவர் ஹீரோ ஆல்ரெடி இருக்கிற ஹீரோட அடி வாங்கிட்டே போவாராங்கிறது பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். அண்ணாமலை ஓகேன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இவங்க ஆல்ரெடி வந்து 2 பேருமே இதானவங்க, 2 கட்சிலையுமே இருந்துக்கிறாங்க. அது இது பண்ணுறத விட புதுசாக புதுமுகம் அண்ணாமலை வந்திருக்காரு, அவர் வரது பெட்டர்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் இங்கே வந்து அண்ணாமலை வந்தால் நல்லது. நல்லா இருக்கு. என்ன காரணம்னா அவர் மாஸ்க் ஹீரோ, ரெண்டாவது எல்லாமே விவரம் தெரியுமில்ல. என்ன கேள்வி கேட்டாலும் அவர் பதில் சொல்லுவார்ல, என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவார். மாஸ்க் ஹீரோ அவர் தலைவர், கொஞ்சம் புதுமுகம் வந்தால் நல்லாயிருக்கும். இவங்க 2 பேர் ஏற்கனவே மேயராக இருந்தார். அவர் ராஜகுமார் இங்கே கோயம்புத்தூர் மேயராக இருந்தார், தெரியும். அவர் அவங்க அப்பா பெரிய மினிஸ்டராக இருந்தவர். அண்ணாமலை வந்தார்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, நன்றி. புதுமுகம் வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ. அண்ணாமலை வர்றத வாய்ப்பு. அஃப்கோர்ஸ் சென்ட்ரலில் மோடி இதனுடைய சர்க்கார் தான் வரப்போகுது. ஸோ இங்கே வந்து பிஜேபி சார்ந்தவர் வந்தாருன்னா அது டெவலப்மெண்ட்டாக இருக்குங்க. ஸோ அப்வியஸாக அண்ணாமலைக்கு பெரிய நல்ல ஃபேம் இருக்குது. அஃப்கோர்ஸ் அவர் தான் வரணும், வருவாருன்னு நம்புகிறோம். அண்ணாமலை வந்து நல்லா இருக்கும். என்ன காரணம்னா பரவாயில்ல, அது அவர் பேசுறது எல்லாம் கரெக்டாக இருக்குது. அதனால் புதுசாக வருது அவருக்கு கொடுப்போம். அண்ணாமலை தான் பரவாயில்ல. என்ன காரணம்? இல்லை அவர் தீவிரமாக அங்கே கோயம்புத்தூரில் பண்ணுறாரு, அதனால் செயல்படுறாங்க, நல்லா இருக்கும். அண்ணாமலை என்ன காரணம்? நான் படிச்சிருக்காரு, ஐபிஎஸ், இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்னா. ஓகே, இதனால அவர் நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. 2019 கோயம்புத்தூருக்கு ஒரு எம்பி வந்திருப்பார் இல்லைங்களா? அந்த எம்பி பேர் என்னன்னு தெரியுமா? அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தவர் தான். ஆமா. இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்கண்ணா. பார்த்ததே இல்லைங்களா? ஏரியா பக்கம் பார்த்தேன். நல்லா செய்கிறேன், வந்து இது பண்ணுறான்னு சொல்லியிருக்கிறாங்க சாமி. இவர் வந்தால் நல்லா நடக்கும். இப்பவும் கூட போயிட்டு கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். நல்லது நடக்கணும். அண்ணாமலை வந்தால் நல்லா செய்வார். அண்ணாமலை வந்தாருன்னா நல்லா செய்வார். என்ன காரணம்? அவர் பார்த்தீங்களா ஏற்கனவே வந்து அதிகாரியாக இருந்து, போலீஸ் அதிகாரியாக இருந்து வந்தவர். அது நிறைய நாலேஜ் உள்ளவர். கூட வந்து பார்த்தீங்களா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் வந்திருக்காரு, அன்புமணி ராமதாஸ். ஏற்கனவே அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது நிறையா செஞ்சுருக்காரு. அதனால் அவங்களோட தலைமையில் வந்தால், பிஜேபியில் மூலியம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னோட கருத்து. அண்ணாமலை கொஞ்சம் ஓரளவுக்கு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். என்ன காரணம்? அதாவது ஊழல்கள் இல்லாமல் இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இப்போதைக்கு புதுசாக அண்ணாமலை வந்து நல்லா இருக்கும். என்ன காரணம்னா புது கட்சி கொஞ்சம் நல்லது பண்ணுவாங்க. அண்ணாமலை வேட்பாளர் வந்தால் நல்லது நடக்கும், நல்லதாகவே இருக்குது. ஏன்னா நல்லா படித்தவர், எல்லா அணுவும் தெரிஞ்சவர், எல்லாமே பண்ணவர், எல்லா அணுவும் தெரியும் அவருக்கு. அவர் வந்தாருன்னா நடக்கும். ஒன்றும் இல்லை, செந்தில் பாலாஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாட்சை பற்றி கேட்டாப்படி கேட்டு இன்றைக்கி அவரோட நிலைமை என்னன்னு பார்த்துக்குவாங்க. இது ஏன் சொல்லுவாங்கன்னா, அண்ணாமலை வந்தாருன்னா இந்த மாதிரி செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணதுனால வந்து அதை வெளியே கொண்டு வந்து இன்றைக்கி பெயிலே கிடைக்க முடியாத அளவுக்கு இருக்குது. அடுத்த பாராளுமன்றத்தில் எம்பியாக வந்து அண்ணாமலை ஜெயிச்சார் என்றால் இந்த மாதிரி ஊழல்வாதிகள்லாம் வந்து இருக்க முடியாது. இப்போமே வந்து ஆளும் திமுக அரசு வந்து தூக்கம் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்குது. ஆனால் தமிழகத்தில் வந்து பிஜேபி வரும், கட்டாய பாராளுமன்றத்தில் வரும். தமிழனுக்காண்டி குரல் கொடுக்க கோவை மாவட்டத்திலிருந்து அண்ணாமலை ஐபிஎஸ் பாராளுமன்றத்தில் வந்து தமிழனுக்காண்டி குரல் கொடுப்பார். அண்ணாமலை வந்து நல்லாயிருக்கும். என்ன காரணம்னா அவர் யங்ஸ்டரு, ரெண்டாவது படிச்சிருக்காரு, கொஞ்சம் நாட்டு நடப்பு அவர் கொஞ்சம் தெரியும். அதனால் அவர் வந்து நல்லாயிருக்கும். அண்ணாமலை வந்து நல்லது பண்ணுவார். என்ன காரணங்க? அவர் முதலே நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாருங்க, அதனால் கொஞ்சம் நல்லா பண்ணுவார். கோயம்புத்தூருக்கு 3 பேர்த்தில் யார் வந்தால் நல்லது பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்தால் ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன காரணம்? இளைஞர் அன்னைக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. சொல்லணும்னா அண்ணாமலை வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன காரணம்னா ஏன்னா அவர் புதுசாக வர்றாருங்க, நல்லா படித்தவர், ஏற்கனவே என்ன ஐபிஎஸ்ஸாக இருந்தார், அவருக்கு எல்லாமே நல்லா தெரியுங்க. இப்போதைக்கு யூத்தோட இது வந்து அண்ணாமலையாக தான் இருக்குது. ஏன்னா அவர் போல்டாக பேசுகிற அப்படி போல்டாக பண்ணுற அப்படி வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற ஒரு இது. இப்போதைக்கு ஐபிஎஸ் தான், இப்போதைக்கு அண்ணாமலை தான். என்ன காரணங்க? அவரோட ஸ்பீச் நல்லா இருக்குது, அதுக்கு தகுந்த அவரோட செயல்பாடு நல்லா இருக்குது. அதாவது ஒவ்வொன்றையும் அதாவது புள்ளி விவரமாக சொல்லி வைக்கிறாரு, அதனால் அவர் வந்தால் நல்லா இருக்கு. அண்ணாமலை ஒரு தெரியும், பாக்கி 6 பேர் நான் படிக்கலைங்க பாட்டுங்க. அப்படிங்களா? இப்போ அண்ணாமலை இங்கே வந்தாருன்னா நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் புதுசாக ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுப்போங்க, புதுசாக ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போங்க. எல்லாருக்கும் கொடுத்து இருந்தவங்களுக்கே கொடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறதுங்க.
தமிழ்நாடு பூரா அப்படி தானே நடக்குதுங்க. எந்த கட்சி வந்தாலும் கொடுக்குறவங்களுக்கு தானே கொடுத்துட்டு இருக்காங்க. புதுசாக ஒரு ஆள் கொடுத்து பார்ப்போம், புதுசாக ஒரு ஆளை வச்சு பார்ப்போம். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மாநிலத்தில் அவங்க மத்தியில் அவங்க தானே இருக்காங்க, மறுபடியும் அவங்க தான் வர போகிறாங்க. அது எந்த மாற்றமும் கிடையாதுங்க. சரிங்களா, மறுபடியும் ஒரு ஆள் கொடுத்து பார்ப்போங்க. அண்ணாமலை வந்தால் நல்லது. என்ன காரணம்னா அவங்க தேசிய கட்சி, எதுவும் தொழில் சம்மந்தப்பட்டது அனைத்து இதுவும் இதாகும். அதனால அண்ணாமலை வந்தால் நல்லா இருக்கும். அண்ணாமலை வந்தால் தான் நல்லா இருக்கும்னா நல்லா செஞ்சிருப்பாரு. கண்டிப்பாக நல்லா படிச்சிருக்காரு, ஐஏஎஸ்லேருந்து வெளியே வந்திருக்கிறாரு. இளைஞருக்கு நல்லா சப்போர்ட்டாக இருப்பார்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக தாமரை மலர்ந்தே தீரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. மேலே மறுபடியும் மோடி தான் வருவார். நம்ம பொறுத்தவரையும் பிஜேபி தான் வரணுங்க. என்ன காரணம்னா அவங்க இப்போ 2 பேருமே இருக்காங்க, எதுவுமே செய்யறது கிடையாது, சொல்கிறதோட சரி. சரிங்களா, அதனால அண்ணாமலை வந்தால் ஆமாங்க. நமக்கு இப்போ அண்ணாமலை சார் வந்தா அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். என்ன காரணம்? திமுகவும் 2 பேரும் போன டைம் நமக்கு சேம்பர் பற்றியெல்லாம் பேசினாங்க, ஓடுன்னு சொன்னாங்க. இது யாருமே அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கல. அப்புறம் அவர் வந்தால் நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும். அண்ணாமலை தான் நல்லா இருக்கும். என்ன காரணம்? என்ன நடக்குன்னா அவர் கரெக்டாக இருக்காரு, உண்மையாக இருக்காரு, நேர்மையாக இருக்காரு. அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அவர் மேலே எந்த ஊழல் குற்றச்சாட்டு இல்லை, தைரியமான மனுஷன். அண்ணாமலை வந்து நல்லா செய்வார். என்ன காரணம்? இல்லை, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு படித்தவர், ஐஏஎஸ் படிச்சுக்கிறாரு. அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை தான். அண்ணாமலை வந்து என்ன காரணம்? அது பிஜேபி வந்து மேலிடத்தை வச்சு தான் நாம் இது பண்ண முடியும். அதனால அவர் வந்து நல்லா இருக்கு. கோயம்புத்தூருக்கு யார் வந்து நல்லது பண்ணுறாங்கிறதால இப்போத்த சூழ்நிலைக்கு அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படிங்களா? ஆமாம். ஓகே, என்ன காரணங்க அவருக்கு? என்ன காரணத்துல வாய்ப்பு இருக்கு நீங்க? என்ன காரணம்னு இப்போ சூழ்நிலை அப்படித்தான் இருக்குது. இப்போத்த சூழ்நிலை அப்படிதானுங்க இருக்கு. மேலேயும் கீழேயும் அவங்களது காரணம் இன்னத்து சூழ்நிலைக்கு வந்து அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்கு, வெற்றி வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. 3 பேர்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய தொகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய இங்கிருந்து பெருநாயக்கம்பாளையத்திலிருந்து உக்கடத்தை சிக்னல் ஒரு வரைக்கும் இருக்குது கணக்கு. பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட ஸ்டாண்டிங் ஓட்டுங்கிறது டிஎம்கேவுக்கு இருக்குது, ஏடிஎம்கேக்கு இருக்குது. அப்போ பிஜேபிக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மி தான். ஆனால் இந்த டைம் அண்ணாமலை வந்தாலும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன்ஸ். ஓகே, ஏன்னா புது கண்டு இருக்கிறாரு, கொஞ்சம் இதாக பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் வந்தாருன்னா கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய கருத்து தான். அண்ணாமலை வந்து கொஞ்சம் புதுசாக வராரு. என்ன காரணம்னா அவர் புதுசாக வந்து இப்போ தான் எலெக்ஷனுக்கு ஓப்பனிங் பண்ணியிருக்கிறாரு. கோயம்புத்தூருக்கு வந்து இப்போ தான் புதுசாக நிற்கிறாரு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். புதுசாக வர்ற அண்ணாமலை வந்துச்சுன்னா நல்லா ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இவங்கள 2 பேரும் ஃபைட் பண்ணிவிட்டு நல்ல முறையை கொண்டு போய் இது பண்ணிகிட்டு இருக்கிற அப்படி. அதனால் அண்ணாமலை வந்துச்சுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பாப்பா அப்படின்னு நினைக்கிறோம். இப்போது 3 வருஷ காலமாக ஆட்சியில் இருக்கிறாங்க ஸ்டாலின். எந்த அரிசி விலை பருப்பு விலையிலேருந்து நடுத்தர மக்கள்லேருந்து எதுவுமே இது பண்ணல. ஆனால் எல்லா விலைவாசியும் 1000 ரூபாய்க்கு ஏறி போச்சு. ஏறிந்த கவர்மெண்ட்டுனாலே சரி பண்ண முடியலங்கையில் இவங்கெல்லாம் எந்த ஆட்சியில் வச்சு இது பண்ணுறாங்க. இப்போ மோடி அரசு இருக்குது, 33 எம்பி இருக்கிறாங்க. 33 எம்பி பாராளுமன்றத்துக்கு போயிருக்காங்க. போய் என்ன பண்ணாங்க, நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோங்கிறாங்க. வெளிநடப்பு செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா ஜனங்களை பார்க்குறது யார்? இந்த ஜனங்களுக்கு அடிப்படை வசதி யார் செஞ்சு கொடுப்பாங்க? எதுவுமே செஞ்சு கொடுக்கலங்க. இந்த ரோடு கான்ட்ராக்டு அப்படிங்கிறது மத்திய அரசுலேருந்து கொடுக்குறாங்க. மாநில அரசு என்ன பண்ணிகிட்ருக்கு? இலவசம் கொடுத்துட்ருக்குறீங்க. பஸ்ஸு, மகளிருக்கு 1000 ரூபா, இதெல்லாம் கேட்டாங்களா? யார் கேட்டாங்க? ஒருத்தருமே கேட்கல. கேட்காமையே நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். கலைஞர் வந்து குக்கர் கொடுத்தா அப்படி, ஜெயலலிதா இந்த கலைஞர் டிவி கொடுத்தா அப்படி, ஜெயலலிதா டிவி மிக்சி குக்கரை எல்லாம் கொடுத்தாங்க. அந்த இதில் வரும்போது இவங்க நாங்கள் போய் பொதுமக்கள் போய் கேட்டோமா, கொடுங்கன்னு கேட்கலையல்ல. நீங்கள் விலைவாசியை கண்ட்ரோல் வைக்காமல் கஞ்சா விற்கிறதையும் மற்ற இதுகளையுமே பெருசாக இது பண்ணிகிட்டு இருந்தா அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இந்த ஆட்சியில் யாரை நம்புறது? கொலை கொள்ளை எல்லாமே நடக்குது. இதை வந்து மாநில கவர்மெண்ட்டு தான் பார்க்கணும். இதையை பார்க்காம மத்தியில் இருக்கிறவங்க ஒரு ஆளாக குறை சொல்லிட்டு இருந்தானே. மோடி இங்கே தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுங்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு வராமல் இவங்க மட்டும் அங்கே போகலாமா? மத்தியில் போய் பேசுகிறேன். அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் கூட கொடி பிடிச்சிட்டு நாங்கள் வெளிநடப்பு செய்கிறேன்ட்டு வெளியே வந்துடுறாங்க. இங்கே மக்களுக்கு யார் இது பண்ணுவாங்க? இத்தனை ஓட்டை போட்டு ஜனங்க ஒவ்வொரு ஆளும் ஏமாளிகளாக மாற்றிட்டு இருக்கிறது யார்? இந்த ஆட்சிக்கு தான். பருட்டு அவங்களும் பருட்டு எல்லாருமே பார்த்துட்டு நல்லது செய்வாங்கன்னு பார்க்கல. பின்னாடி இந்த தடவை ஓட்டை போட்டு ஜெயிக்க வச்சிட்றோம். அவரும் வந்து செய்யலைன்னா இவரும் வேண்டாம், வேற ஆளு சீமன்மார் இருக்கிற ஆளுகளை பார்த்து இது பண்ணிட்டு போய். யார் வந்து கோயம்புத்தூர்? கொஞ்சம் அண்ணாமலை வந்தால் நல்லா இருக்குங்க. என்ன காரணம்? ஏன்னா இத்தனை 2 கட்சி மாற்றி வந்துட்டு இருக்குது. இந்த ட்ரிப் மாற்றி போட்டு பார்க்கலான்னு நாங்கள் சொல்கிறோம். நம்மளே வந்து நல்லா இருக்கோம். பட் இருந்தாலும் நான் சொல்கிறது கணபதி ராஜகுமார். அதில் என்ன சந்தேகம்? அண்ணாமலை தான் சார். என்ன காரணம் சார்? சார் அவர் வந்து 3 பேர்த்தில் ஒரு ஏஜ் வந்து கம்மியாக இருக்குது.
நல்ல ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு. ரெண்டாவது ஒரு ஷார்ட் பீரியடில் நேஷனல் லெவலில் ஒரு நல்ல ஃபேமஸ் ஆகிட்டார். நாங்கள் விரும்புகிறது அவர் தான் வரணுங்க. ஆனால் என்னை பொறுத்தளவில் அவர் வந்து எம்பி எலெக்ஷனை விட எம்எல்ஏ எலெக்ஷனில் 2026 வந்துட்டு நல்லா இருந்திருக்கும். பட்டு அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் எம்பி எலெக்ஷன் வந்துட்டார். இருந்தாலும் அவர் வந்திருந்தா நல்லாயிருக்கும். அண்ணாமலை வந்து நல்லாயிருக்கும். என்ன காரணங்க? இல்லை, அவர் இது வரைக்கும் வந்ததில்லை. அவர் எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கலாம், அதுக்காக. அதனால் அவர் வந்தால் நல்லா இருக்கும். அண்ணாமலை வந்தால் நல்லா இருக்கும். என்ன காரணம்? அது வரணுங்க. ஏதோ ஒரு காரணம் சொல்லுங்க. இல்லைங்க, அவர் வந்து எல்லாம் பண்ணுவார், நல்லதாக பண்ணுவார். சரிங்களா, எல்லாத்துமே சரிங்களா. அவர் வந்தால் தான் நல்லாயிருக்கும். அவருடைய கருத்து கணிப்பு பிரகாரம் அண்ணாமலை வந்தால் தான். என்ன காரணங்க சார்? இப்போ ஏடிஎம்கே வருதுன்னா அவங்க ஜெயிக்கிறான்னு வைங்களேன், அவங்களுடைய அந்த கோரிக்கைகள் சொல்கிறாங்கல்ல, அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், எதை வச்சு பண்ணுவாங்க? யார்கிட்ட போய் கேட்பாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ இவங்களுக்கு அன்கோ இருந்தால் தேன போய் பேச முடியும். அது வேஸ்ட்டு. இப்போ ஸ்டாலின் வந்து நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேங்க, அவர் பிரதமரான தான் அதை பண்ண முடியும், இல்லைன்னா சான்ஸே கிடையாது. அப்படி இவ்வளோ தூரம் பண்ணுறவங்க இப்போ 36 MP இருக்கும்போது பண்ணிக்கலாமல்ல, 39 MP இருக்கும்போது அதை பண்ணியிருக்கலாமல்ல அவங்க. அண்ணாமலை வரும்போது என்ன ஒரே இதாக இருக்காங்க அவங்க. சப்போஸ் மேலே மோடி வர்றாங்கன்னு வைங்களேன், கோவை மாவட்டத்துக்கு ஒரு நல்லது நடக்கலாம். அதாவது ஏற்கனவே நம்ம 2 கட்சி மாறி மாறி பார்த்தாச்சு, ஒரு மாற்றம் வரட்டுமே. ஒரு அண்ணாமலை வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா அவர் எல்லாத்தையோட கொஞ்சம் என்னதுங்க ஒரு இதாக இருந்ததுனால பரவாயில்லன்னு தோணுதுங்க. மனுஷர்களோட மனிதர்களாக அப்படியே பழகிற மாதிரி இருக்கிறீங்க. அதனால அண்ணாமலை கொஞ்சம் நல்லா படித்து நான் எல்லாம் இதாக இருப்பார், அதனால் அவர் வந்து நல்லா இருக்கும். நன்றிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபியில் அண்ணாமலை சார் நிற்கிறாரு. ஸோ என்னென்னா அவர் வந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவர் ஆல்ரெடி நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சுருக்காரு, ஐபிஎஸ் இருந்திருக்காரு. ஸோ கொஞ்சம் எஜுகேட்டட், மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் எஜுகேட்டடாக டீப்பாக இருக்கார். ஸோ அதனால் அவர் வந்தால் கொஞ்சம் பெட்டராக பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்குறேன். படித்தவர் அண்ணாமலை ஐபிஎஸ் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன காரணங்க? என்ன காரணம்? நல்லா அவர் படிச்சிருக்காரு, நல்லா பேசுகிறாரு, யார்கிட்டயும் துண்டு பேப்பர் இல்லாமல் எவ்வளோ பேசினாலும் திறமையாக பதில் சொல்கிறாரு. என்னோட தனிப்பட்ட கருத்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா அண்ணாமலை வரணுங்கிறது என்னோட. என்ன காரணம்னா ஒரு படித்தவர் இதுக்கு மேலே வர்றவங்க படித்தவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவார் அப்படின்ற ஒரு யோசனை தான், வேறு ஒன்று. நல்லா பண்ணுவாங்கன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. யார் வந்தாலும் ஓகே தான். எப்படி இப்போ அண்ணாமலை தான் ரொம்ப பேசி அதிகமாக போயிட்டுருக்கு. பெருசாக இருக்காருன்னா எனக்கு அண்ணாமலை ஓகே. அவர் என்ன காரணம்? ஏன்னா அவர் ஆல்ரெடி போலீஸ் ஆஃபீஸர் வேறு. நான் இடையில கூட மக்கள் நிறைய நல்லது பண்ணுற மாதிரி அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவர் மேலே நிறைய சோஷியல் மீடியாவிலே இப்போ அவரை பற்றி நிறைய வீடியோஸ்லாம் போயிட்டுருக்கு இல்லைங்களா, பரபரப்பாக. ஸோ அதனால் அவர் ஜெயிப்பார்னு ஒரு தாட் இருக்கு. அண்ணாமலை வந்தால் தான் நல்லா இருக்கும். என்ன காரணங்கண்ணா? ஜென்ரலாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யார் வர்றாங்க அவங்க வந்தால் தான் கோயம்புத்தூர் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து போச்சு, மேலே ஒரு கவர்மெண்ட்டு கீழே ஒரு கவர்மெண்ட் இருந்தால் ஜெய மாட்டாங்க. இது அதனால் அண்ணாமலை வந்தால் அண்ணாமலை நல்லா இருக்கும். அண்ணாமலை வந்தால் நல்லா இருக்கு. என்ன காரணம்? அவர் படித்தவர், அதாவது எந்த கொஸ்டனுக்கு தடையில்லாமல் ஆன்சர் பண்ணுறாரு, எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காரு, நல்ல செயல்பாடு நல்லா இருக்கு. அதனால் அவர் வந்தால் நல்லா இருக்கும். நன்றி. மற்றவங்க சாதாரண அரசியல்வாதிக்கு தான், இவரோட செயல் வீரர், அது சந்தேகமே இல்லை. பிஜேபி வந்தால் நல்லா இருக்கும். என்ன காரணம்னா? காரணம்னு சொல்ல முடியாதுங்க, காமனாக இருக்குது தான். அண்ணாமலை வந்தால் கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா? ப்ளஸ் கேண்டிடேட்டு ஊர் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இந்திய அளவுக்கு வந்து பிஜேபி வந்தால் தான் நாடு நல்லா, இது வரைக்கும் நல்லா இருந்துச்சு. 70-75 வருஷமாக காங்கிரஸ் ஆண்டுக்கிட்டு இருந்துச்சு. சீனா கண்டா பயப்படும். 50 ரூபா பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தேன் நம்ம நாட்டை, பாதியை கொஞ்சம் இழுத்துக்கிட்டு வந்தேன். இங்கே சீனா பாகிஸ்தான் கண்டா பயப்படும். இப்போ நிமிர்ந்து நிற்கிறான் இல்லையா, உலக அளவில் இன்றைக்கி யார் நிற்கணும்? ஹீரோவாக இருக்கிறது இவர் தான் இருக்கிறாரு. அவர் கேட்டுட்டா இருக்கிறாரு, மக்களே பார்த்தா ஒரு ஹீரோ வாங்கி வச்சுருக்காங்க. அப்போ அவர் வந்து நல்லது தானே. மோடி வரலாமா இல்லையா? உங்கள் அபிப்பிராயம் நீங்களே சொல்லுங்கள். சொல்லக்கூடாது, நீங்கள் தான் சொல்லணும். உண்மையிலே மோடி வந்தால் எல்லா என்ன சொன்னாங்க, இந்த சமுதாயம் செய்ய மாட்டேன் அந்த அவர் என்ன ஒரே நாடு ஒரே மக்கள். ரேஷன் கார்டு இங்கேயும் வாங்கிக்க, ஜார்க்கண்டில் போய் கூட இந்த ரேஷன் கார்டை போய் இந்த கார்டை வச்சு வாங்கலாமா இல்லையா? ஒரே நாடுனா சமத்துவமாக தான் நினைக்கிறாரு. இவன் என்ன பண்ணுறேன், இஸ்லாமுக்கு பண்ண மாட்டேன், கிறிஸ்தவர் பண்ண மாட்டார் இப்படின்னு சொல்லி இவனெல்லாம் பிரிக்கிறது. அதே மாதிரி திமுக எடுத்துக்கிட்டோம்னா மற்ற கட்சியை மற்ற சமுதாயத்தெல்லாம் திட்ட மாட்டேன். ஏன்னா அவங்க ஈச்சா வேணும், இந்துக்களை மட்டும் தான் திட்டுவேன். இது யாரும் கேட்குறேன்னா, இது யாரும் கேட்குறேன்னா, இன்னும் கடவுள் இல்லைன்னு சொல்லி வீரமணி சொல்கிறேன், கடவுள்னு பள்ளிவாசலில் போய் அல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. சர்ச்சை போய் ஏசுன்னு சொல்கிறேன். நல்ல விவரமான ஆள் வந்து பிஜேபி தான் போடுவேன். என்னை பற்றி அண்ணாமலை வந்தால் நல்லா இருக்கும். என்ன காரணம்யா? தூரத்தில் கொஞ்சம் நேர்மையான ஆளாக இருக்கார். பொது இல்லை இப்போ அவர் மேலே கொஞ்சம் ஒரு அளவு வீசிக்கிட்டு இருக்குன்னு, நல்ல மனுஷனை ஒரு அளவு வீசிக்கிட்டு தெரியுது தமிழ்நாட்டுக்குள்ளே. அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு எனக்கு என் மனசு. நிறைய பேர் வந்து அண்ணாமலை தான் வந்து
சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு இந்த எலெக்ஷனு இதெல்லாமே பற்றி நம்மளுக்கு அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அதை பற்றி விசாரிக்கிற கூட இல்லை. யார் வந்தால் என்ன நல்லது செஞ்சால் ஓகே, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே எதிர்பார்க்கறதில்ல. நான் இப்போ வரைக்கும் நான் நோட்டா தவிர வேறு எதுக்கும் நான் ஓட்டு போட்டுறதில்லை, யாருக்கும் போட்டுறதில்ல. இப்போ விஜய் வேற வரேன்னு சொல்லிக்காரு. அவர் வந்தாலும் ஃபஸ்ட்டு 5 வருஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வேணால் நான் போடுவேன் தவிர இல்லைன்னா போட மாட்டேன். அண்ணாமலை என்ன காரணம்? அதான் மேலே பிஜேபி இருக்காங்க, அதுவும் இப்போ இந்த யூத்து சப்போர்ட்டெல்லாம் அண்ணாமலைக்கு நிறையா இருக்கிற மாதிரி கொஞ்சம் நமக்கு தோணுது. அதனால் அண்ணாமலை வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம பிஜேபியில் அண்ணாமலை வந்தால் அவர் நல்லது பண்ணுவார்ண்ணா. என்ன காரணம்ண்ணா? அவர் முன்னாடியே ஒரு போஸ்டிங்கில் இருந்திருக்காருண்ணா, ஐபிஎஸ்ஸாக இருந்திருக்காருண்ணா. அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ண்ணா. அவர் நம்ம இதுக்கு வந்தாருன்னா அது தகுந்த மாதிரி இருந்தாச்சும் நல்லா தான் பண்ணுவார்ண்ணா. மாற்றம் வேணும்னா அண்ணாமலை தான் கொஞ்சம் நம்பிக்கை எல்லாம் இருக்காங்க, அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அண்ணாமலை என்ன காரணம்? இப்போ இளைஞர் படித்தவரை வேணுங்கிறாங்க. ஆனால் படித்தவர் வந்து நின்னாருன்னா இவர் வந்து அவரை குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து ஆட்சி வந்து செஞ்சால் தானே அவர் தெரியும் அவர் என்ன பண்ணுறாரு என்னங்கிறது. அவர் சொல்கிற கருத்துக்கள்லாம் உண்மையே நல்லா இருக்குது. அவர் வரணுங்க அதை எதிர்பார்க்கும். இப்போதைக்கு அண்ணாமலை வந்தால் நல்லா. என்ன காரணம்னா? ஏன்னா அவரோட ஐபிஎஸ்ஸாக இருந்திருக்காரு, எந்த ஒரு அரசியல் இதில் ஈடுபாடு இல்லாமல் அவராக இப்போது பிஜேபியில் இணைந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு இறங்கியிருக்கார். அதனால் நல்லா இருக்குன்னு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை, இப்போதைய யங்ஸ்டர்ஸ்க்கு பொதுவாக எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ணாமலை என்ன காரணம்னா? ஏன்னா மேலே இப்படி பிஜேபி தான் ஜெயிக்க போகிறாங்க. ஸோ அவங்களால இங்கே இருந்தாங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ ஜெயிக்கிறது யூஸ் இல்லை, இப்போ இவங்க ஜெயிச்சாங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். இவங்க ராமச்சந்திரன் அறிமுகம் இல்லாத ஆளுங்க. சரி, இப்போ அண்ணாமலை வந்து கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, அவர் வந்து நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறேன். இப்போத்தி பார்த்தா பிஜேபி வந்து தான். என்ன காரணம்? காரணம் அவருக்கு நல்லா திறமை இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம், அவ்வளோதான். அண்ணாமலை தான். என்ன காரணம்? அவருக்கு தான் புதுசு எல்லாமே எல்லாம் பார்த்தாச்சு, பழசெல்லாம் பார்த்தாச்சு. புதுசு எடுத்துட்டு பார்க்கல, ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கல. அப்படிங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஜி ராமச்சந்திரன். ஜி ராமச்சந்திரன் அவர் வந்து அண்ணாமலை. ஆமாம், நான் ஏடிஎம் ஓப்பனாக சொன்னேன், ஏடிஎம் பண்ணிக்கிறேன். அவர் தான் அண்ணன் சொன்னாங்க. அண்ணாமலை வந்து பரவாயில்ல சொல்கிறாரு, ஏற்றுக்கலாங்க. மத்தியில் வந்து பிஜேபி தான் அமையுது. அது அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் வந்து கொஞ்சம் தொழில்துறை முன்னேற்றம் பாருங்க, முன்னேற்றம் பாருங்க தொழிலில். அதனால அண்ணாமலை வரணும். அண்ணாமலை மத்தியில் கூட்டு அவங்க ஜெயிக்கிறாங்க, எப்படி இருந்தாலும் அவங்க ஜெயிக்க போகிறாங்க மோடிஜி. அதனால வந்து அண்ணாமலை வந்தாங்கன்னா தொழில்துறை கொஞ்சம் செழிப்பாக இருக்குங்க. ஓகே ஓகே, நன்றி. மாநில கட்சிகளெல்லாம் கை கழுவி விட்டுருவாங்க. அண்ணாமலை சொல்லணுன்றேன், ஏன்னா கொஞ்சம் படித்தவர், ஆல்ரெடி போலீஸ்மேனாக இருந்திருக்கேன். ஸோ அவர் கொஞ்சம் நல்லா திட்டங்கள்லாம் சொல்கிறாரு. அவர் வந்தால் கொஞ்சம் அதனால் அவர் வந்து நல்லா இருக்கும். இந்த 3 பேர்த்தில் யார் வந்தாருன்னா அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். என்ன காரணம்? ஏன்னா இவங்க 2 பேர் தான் மாற்றி மாற்றி ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஒன்றும் பெருசாக ஒரு டெவலப் பண்ண மாதிரி தெரியல. அவர் அண்ணாமலை ஒரு படித்தவர், ஐபிஎஸ்ஸாக இருந்து வாலண்டியராக அரசியலுக்கு வரணும், மக்கள் பணி செய்யணுங்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். ஒரு வேளை அவர் வந்து நல்லபடியாக பண்ணாலும் பண்ணலாம், அதனால் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அண்ணாமலையெல்லாம் வந்து ஒரு ஐபிஎஸ்ஸாக இருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் வந்து சம்பாதிக்கணுங்கிறதுக்காகலாம் வரல, அவர் மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணுங்கிறதுக்காக வந்திருக்காரு. இது வந்து இளைஞர்கள் மத்தியில், அதாவது இன்றைக்கி இருக்கிற இளம் வாக்காளர்கள் புதுசாக ஓட்டு போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட எல்லாமே அண்ணாமலை வந்து ரொம்ப ரீச் ஆகிருக்காரு. சரிங்களா? அவர் வந்தால் அண்ணாமலை வந்தால் டேரெக்டாக பிஎம்கிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதுனாலும். அதனால் அண்ணாமலைக்கு போகலான்னு நான் சொல்கிறேன். அண்ணாமலை வந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா? அண்ணாமலை தான் வந்து கொஞ்சம் நிறைய பேசுகிறாரு, நல்லா படிச்சிருக்காரு. ஸோ அதனால தான் அண்ணாமலை வந்து நல்லா இருக்கும். என்ன காரணம்னா? இல்லை, நான் புதுசாக வந்திருக்காரு, ஏதாவது புரட்சியாக பண்ணுவார்னு எதிர்பார்க்குறேன். புதுசாக ஆள் வந்து நல்லா இருக்கும். அதான் யார்? புதுசாக அண்ணாமலை வருவார், அண்ணாமலை வரட்டும் நல்லா இருக்கும். இது பாராளுமன்ற தொகுதிங்கிறனால கோயம்புத்தூருக்கு அண்ணாமலை வந்தால் கொஞ்சம் நல்லது நடக்குன்னு எதிர்பார்க்குறோம். அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிமுக சிங்கை ராமச்சந்திரன் இந்த ஊருக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கார். அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா பண்ணுவார், மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. அண்ணாமலை தான் சொல்லிட்டா இருக்குல்ல. என்ன காரணம்னா? காரணம் புது ஆள் வர்றதா கொஞ்சம் நல்லது. இப்போ அண்ணாமலை ராமச்சந்திரன் 2 பேர் வந்தாருன்னு இவங்க வந்தால் நல்லது பண்ணுவாங்க. அண்ணாமலை என்ன காரணம்னா? 2 பேரும் அவங்க எஜுகேடு, அதனால அவங்க எஜுகேஷன் நல்லா இருக்கும். அண்ணாமலை வந்து நல்லது. என்ன காரணம்னா? அவர் எல்லாம் மக்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதனால் அவர் வரணும்னு நினைக்கிறேன். நல்லது பண்ணுவாங்கன்றது அவங்க மனசை பொறுத்து தாங்க ஐயா. இல்லை, இந்த 3 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க இல்லைங்களா? இருக்கிறாங்க. அண்ணாமலை வந்தால் நல்லா இருக்கும். என்ன காரணங்க? அவர் பொலிட்டிக்கல் இருந்தவர், படித்தவர், கொஞ்சம் அனுபவசாலி.
அதனால அவர் வந்தால் நல்லா இருக்கும். ஓகே, நன்றி. கொஞ்சம் உலகம் தெரிஞ்சவர். அண்ணாமலை பெஸ்ட்டுண்ணா. என்ன காரணம்னா? ஒரு படித்த இளைஞர் மாற்றத்தை கொண்டு வருவாரும் ஒரு நம்பிக்கை மக்களுக்கு. அண்ணாமலை இல்லைன்னா சிங்கை கோவிந்தராஜ் பையன் 2 பேர்த்துல யார் வந்தாலும் நல்லது நடக்கும். என்ன காரணம்? ஆனால் அண்ணாமலை வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க, மக்கள் மத்தியில் இருக்குது. அந்த இதில் வந்துட்டு அண்ணாமலை வந்தால் கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு வகையில் வந்து சிங்கை கோவிந்தராஜ் சிங்கை ராமச்சந்திரன் வந்து அவர் நல்லா படித்தவர், எஜுகேட்டடான ஆள், யங்ஸ்டரு. ஃப்யூச்சரில் வந்து அவர் நல்லா நிறைய பண்ணுறதா சொல்லியிருக்காருங்க. அதனால் அவங்க 2 பேர்த்துல யார் வந்தாலும் நல்லது நடக்கும். கோயம்புத்தூருக்கு நல்லதுன்னா ஆல்ரெடி வந்து 2 கட்சி ஆல்ரெடி ஆண்டுருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் சரியாக தெரில. புதுசாக ஒரு மாற்றம் வருதுன்னு சொல்லி அண்ணாமலைக்கு போடலான்ட்டு இருக்கிறேன். என்ன காரணங்க? அதான் நான் புதுசாக என்ன மாற்றம் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. ஓகே ஓகே. இப்போது ஏற்கனவே 2 பேர் மாற்றி மாற்றி வர்றாங்க பிரச்சாரத்துக்கெல்லாம். இதில் எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஆனால் பிஜேபி வந்தால் பரவாயில்ல அப்படின்னு தோணுது. என்ன காரணம்னா? இல்லை, இங்கே நிறைய பிரச்சனை. இப்போ யூடியூப்பில் ட்ரெண்டிங் ஆகிற விஷயம் ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையாக இருக்குது. அது இதுக்கு இங்கே வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அண்ணாமலை. என்ன காரணங்க? அவர் ஸ்பீச் நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது. அப்படி டிஎம்கே ஏடிஎம்கே ஏற்கனவே உட்கார வச்சாச்சு. இப்போ பிஜேபியில் வந்தாங்கன்னா பெஸ்ட்டுங்க. மோடி ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும். பிஜேபி சார்பாக அண்ணாமலை நிற்கிறாரு. அவர் நல்லா இருக்குங்க. என்ன காரணம்னா? கொஞ்சம் நல்லா செஞ்சுட்டு இருக்கு அப்படி மோடி, அதனால கொஞ்சம் இதாக இருக்குங்க. அதனால நல்லா இருக்கும். தமிழ்நாட்டுக்கு மீண்டும் அவர் வந்தால் நல்லா இருக்கும். அண்ணாமலை வந்தால் நல்லா தான் இருக்கும். இங்கே ராஜ்குமாருக்கு வந்து அந்தளவுக்கு இது இல்லை. சிங்கே சந்தூர் புதுசு உள்ளே வந்திருக்கிறாரு. பார்க்கலாம் யாருக்குன்ட்டு. மக்களுக்கு திருப்பி மகேஷ் சந்திருப்பு மாதிரி இருந்தாலும் நான் சந்தோஷம் தான். யார் இருந்தாலும் சந்தோஷம். நல்லது பண்ணணும், கெட்டது பண்ணக்கூட நல்லது பண்ணணும். நன்றி. அப்படியான மக்கள் வந்து விரும்புகிறது அந்த அண்ணாமலை தான். ஏன்னா அவர் வந்தால் தான் செய்வார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரலில் வந்து பிஜேபி தான் வரும், மோடி தான் வருவார். சரிங்களா? அப்புறம் மோடியோட கட்சியிலிருந்து போனாதான் நம்மளுடைய தொகுதிக்கு, நம்மளோட கோயம்புத்தூருக்கு வந்து அவரால் நல்லது செய்ய முடியும். காரணம் என்னென்னா, இவர் பிஜேபிங்கிறனால அவருக்கு அமைச்சர் போஸ்டிங் கொடுப்பாங்க. அந்த அமைச்சர் மூலமாக இவர் எல்லாத்துக்கும் எல்லா தொகுதிக்கும் நல்லது செய்வார். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பக்கமும் நீங்கள் எடுக்கிற சர்வே நான் பார்த்துட்ருக்கேன். அங்கேயும் அதிகப்படியான மக்கள் சொல்கிறது வந்து வசந்தராஜன், அவர் பிஜேபி சேர்ந்தவர் தான். அவரும் அங்கே வந்து ஏதாவது எலெக்ஷன் நிற்கிறதுக்கு முன்னாடியே சில நல்லதெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. ட்ரெயினை கொண்டு வந்திருக்காரு. கல் இறக்குற விஷயமா, விவசாயிகள் சம்மந்தமாக, தேங்காய் விவசாயம் சம்மந்தமாக. அதே மாதிரி இந்த நம்மால் வந்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு, ஆனமலை டு நல்லாரா அந்த வந்து திட்டத்தை வந்து அவர் செயல்படுத்துவோம். எவ்வளோ செலவாகும்? 10,000 கோடி ஆகும். ஆனால் நாங்கள் வந்தால் கண்டிப்பாக செலவு பண்ணுவோம், செய்வோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து அண்ணாமலைங்கிற ஒருத்தர் வந்தால் தான் இதெல்லாம் நடக்க சாத்தியம் இருக்குது. பாக்கி யார் வந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நாங்கள் வலியுறுத்துவோம், இல்லாட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நாங்கள் போய் பேசுவோம், அழுத்தம் கொடுப்போம், வர வைப்போம்பாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி தான் மத்தியில் வரும். தமிழ்நாட்டிலையும் பிஜேபி வந்தால் தான் நல்லது நடக்கும். ஏன்னா 50-60 வருஷமாக இவங்களையே மாற்றி மாற்றி வந்தாங்க. 50-60 வருஷமாக மாற்றாத ஒன்றையும் இந்த 5 வருஷத்தில் எப்படி மாற்றுவாங்க? இதை நான் உங்ககிட்டையும் கேட்குறேன், பொதுமக்கள்கிட்டையும் கேட்குறேன். சரிங்களா? 50 சேர்த்துடுறாங்க, கண்டிப்பாக சேர்த்தணும் நீங்கள். ஏன்னா 50 வருஷமாக நீங்கள் ஒவ்வொரு தடவையும் 5-5 வருஷம் சொல்கிறீங்க, இதை செய்யணும் அதை செய்யணும். ஏன் மறுபடியும் திருப்பி அதையவே சொல்கிறீங்க? எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. திருப்பியும் மறுபடியும் இந்த 5 வருஷமும் கொடுத்து என்ன பண்ண போகிறீங்க? இந்த 50 வருஷம் செஞ்சது தானே இந்த 5 வருஷம் செய்ய போகிறீங்க. போய் வலியுறுத்துவீங்க, பேசுவீங்க, அவ்வளோதான். என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அதனால் அண்ணாமலை ஜெயிச்சா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். அதே போல் நம்ம கோயம்புத்தூர் நல்லா இருக்கும்னு நினைக்கிற எல்லா பொதுமக்கள்கிட்டையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிற அண்ணாமலைக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. என்னை பொறுத்தளவுக்கு இப்போ திமுக பார்த்துருக்குங்க. எதுவுமே அண்ணாமலை சாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு தோணுது. இந்த நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் யங்கஸ்டர்லாம் இப்போ பசங்கள்லாம் கொஞ்சம் விருப்பப்படுறாங்க அண்ணாமலை சார் மேலே. ட்ரை பண்ணலாங்க.